ஆங்கர் ஆகலாம் அப்படின்லாம் ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாமே எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் தான். நான் வந்து இங்க சென்னைக்கு வேலை கிடைச்சு டிசிஎஸ்ல வந்து ஜாப் ஆஃபர் கிடைச்சு தான் நான் இங்க சென்னைக்கே வந்தேன். ஓகே. நான் ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு. அங்க வந்து எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகி அப்படிதான் நான் வந்து சென்னைக்கு வந்தேன். ஓகே. பட் ஆனா அவசரப்பட்டு என்னோட டிசிஎஸ் ஜாப விட்டுட்டேன். ஐ தாட் இட் வாஸ் நாட் மை திங் அப்படின்றதுனால ஐ வாண்டட் டு டூ மை ஹையர் ஸ்டடீஸ். அது பண்ணலாம். ஆனா நம்ம கோயம்புத்தூர் போகாம இங்கே ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு அப்படியே பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி மறுபடியும் டிபெண்ட் ஆக வேணான்றதுக்காக நானே ஏதாவது பார்ட் டைம் பண்ணிட்டு அப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சது. பார்ட் டைம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈவென்ட்ஸ்ல எல்லாம் போய் ஹோஸ்டர்ஸா நிப்பாங்க தெரியுமா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாள் போனா வில் கெட் பெய்ட் ஒரு 500-600 அப்படி கிடைக்கும். சோ அதை வச்சு நம்ம சர்வை பண்ணிட்டு அப்படியே இருந்துடலாம், அப்புறம் நம்ம படிச்சிடலாம் அப்படி சொல்லலாம் நான் யோசிச்சுதான் வந்து அதுல ஏதோ ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. அதுல ஏதாவது டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க் வரும், நமக்கு ஒரு குரூப் எல்லாம் இருக்கும். அந்த ஒர்க் வரும், கார்பரேட் ஈவெண்ட்க்குலாம் வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்ல இந்த கல்யாண ஈவெண்ட் எல்லாம் போயிட்டு இந்த பன்னீர் தெளிக்கணும், இந்த மாதிரி நிறைய வரும். சோ இந்த அவார்ட் ஷோல எல்லாம் போயிட்டு அவார்ட் கொடுக்கணும் ஸ்டேஜ்ல, இந்த மாதிரியே நிறைய வரும். சோ அது எப்பாவது வந்துச்சுன்னா நமக்கு அன்னைக்கு வந்துட்டு நமக்கு அந்த 1 day salary வரும். அது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த ஜர்னி. அப்போ ஐ டென்ட் நோ ஐ கேன் ஈவன் டாக். ஏன்னா நான் வந்து ரொம்ப சைலண்ட். அப்போ எனக்கு பேச தெரியும்னு கூட தெரியாது. அப்போ ஒரு ஈவெண்ட்ல வந்து இந்த மாதிரி அவார்டு ஷோல வந்து அவார்ட் கொடுக்க ஸ்டேஜ்ல கொடுக்க வந்தப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்க எம்சி வந்து வெளியே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ உடனே அந்த ஈவென்ட் மேனேஜர், இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நீங்க பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மைக்க கையில கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பட் நான் ஐ ஹவ் சீன் சோ மெனி எம்சிஸ் டூயிங் தி ஸ்டேஜ் ஷோ. அது எனக்கே தெரியாம எனக்குள்ள நான் பாத்திருக்கேன் போல. சோ அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வின்னர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ண சொன்னாங்க. நான் third prize goes to, the second prize goes to, and the first prize with a countdown அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமா பண்ணிட்டேன். why don't you do MC, நல்லா பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு I started doing MC. அப்படிதான் I got into MC.